திருக்குறள் அதிகாரம் கல்வி குறள் 391 கற்கக் கசடரக் கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. விளக்கம். ஒருவன் கற்க வேண்டிய நூல்களை குற்றமறக் கற்க வேண்டும். அப்படி நன்கு கற்ற பிறகு தான் கற்ற அந்த அறவழிக் கல்வியின் நெறிப்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மகாபாரதம். யதாகரம் நிததாதி ஞானம் ததா கிரியாம் அபீப்சதி. ஞான நிஷ்டோ ஹி யோ மர்த்தியோ ந ச பூயோ அபிஜாயதே. விளக்கம். ஒருவன் அறிவை பெறுவது மட்டும் போதாது, அந்த அறிவை செயலில் காட்ட வேண்டும். எவன் ஒருவன் தான் கற்ற உண்மைகளை தன் நடத்தையில் கடைபிடிக்கிறானோ அவனே உண்மையான ஞானி. வெறும் ஏட்டுச்சுரைக்காய் அறிவை விட ஆசாரமே சிறந்தது என்கிறது மகாபாரதம். மனுஸ்மிருதி. யதா வேத விதஹ ஸ்ருத்வா தர்மசாஸ்திராணி சைவ ஹி ஆச்சாரே நியதோ நித்யம் ச தர்மம் அக்ஞயேத் புவி. விளக்கம். வேதங்களையும் அறநூல்களையும் நன்கு கேட்டு புரிந்து கொண்ட ஒருவன் தனது தினசரி வாழ்க்கையில் அந்த ஆசாரங்களை விடாமல் பின்பற்ற வேண்டும். கற்றல் என்பது ஒரு தொடக்கமே, கற்றபடி நடப்பதே ஒருவனுக்கு இவ்வுலகில் தர்மத்தின் பலனை தரும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 391 உள்ள கற்றல் மற்றும் பின்பற்றுதல் என்ற இரு நிலைகளும் சனாதன தர்மத்தின் கல்வி முறையோடு எப்படி இணைகின்றன? கசடரக் கற்றல். அத்யாபனம். சனாதன தர்மத்தில் கல்வி என்பது வெறும் மனப்பாடம் செய்வதல்ல, ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் ஆகிய 3 நிலைகள் உள்ளன. இதுவே வள்ளுவர் கூறும் கசடரக் கற்றலாகும். நிற்க அதற்குத் தக. ஆசாரம். கற்ற கல்வியின் பலன் அதை வாழ்க்கையில் செயல்படுத்துவதிலேயே உள்ளது. இதையே சனாதன தர்மம் ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாக என்கிறது. ஒழுக்கமற்றவன் வேதங்களை கற்றாலும் அவை அவனை தூய்மைப்படுத்தாது. வித்யா வினயம். பணிவும் கல்வியும். வித்யா ததாதி வினயம் என்பது ஆன்றோர் வாக்கு. கல்வியின் இறுதி நோக்கம் ஒருவனை தர்மத்தின் பாதையில் நிலைநிறுத்துவதே. வள்ளுவரின் நிற்க அதற்குத் தக என்பது ஒருவனின் நடத்தையை தர்மத்தோடு பிணைப்பதை குறிக்கிறது. குறள் 392. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. விளக்கம். எண் என்று சொல்லப்படும் கணிதமும் எழுத்தென்று சொல்லப்படும் இலக்கணமும் மொழியும் வாழ்கின்ற மனிதர்களுக்கு இரு கண்களைப் போன்றவை. இவை இரண்டுமே ஒருவனின் உலகியல் மற்றும் ஆன்மீக அறிவை திறக்கும் திறவுகோல்கள். மகாபாரதம். நாஸ்தி வித்யாசமம் சக்ஷு நாஸ்தி சத்யசமம் தபஹ நாஸ்தி ராகசமம் துக்கம் நாஸ்தி தியாகசமம் சுகம். விளக்கம். கல்விக்கு சமமான ஒரு கண் உலகில் வேறு எதுவும் இல்லை. ஒரு மனிதன் புற உலகை பார்க்க ஊனக்கண் பயன்படலாம், ஆனால் வாழ்வின் உண்மைகளை பார்க்க கல்வி எனும் கண்ணே அவசியம். எண் மற்றும் எழுத்தின் மூலம் பெறப்படும் அறிவே ஒருவனை தர்மத்தின் வழியில் செலுத்தும் ஒளியாகும். மனுஸ்மிருதி. தத்ர யத் பிரம்ம ஜன்மாஸ்ய மௌஞ்சி பந்தன சிஹ்னிதம் தத்ர ஆஸ்ய மாதா சாவித்ரி பிதா த்வாச்சார்ய உச்சியதே. விளக்கம். ஒருவன் நூல்களை கற்கும்போது அவனுக்கு இரண்டாவது பிறவி உண்டாகிறது. அங்கு அவனது அறிவுக் கண்களை திறக்கும் ஆசாரியன் தந்தையாகவும் கல்வி தாயாகவும் மாறுகிறது. எண் மற்றும் எழுத்து ஞானமில்லாதவன் கண்களிருந்தும் பார்க்க முடியாத அந்தகனுக்கு, அதாவது குருடனுக்கு சமமாக கருதப்படுகிறான். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 392 உள்ள எண்ணும் எழுத்தும் கண்ணாகும் என்ற கருத்தாற்றும் சனாதன தர்மத்தின் ஞான சக்ஷு என்ற தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகிறது. வேதாங்கங்கள். சனாதன தர்மம் வேதத்தின் உறுப்புகளாக வேதாங்கங்கள் என 6 கலைகளை கூறுகிறது. அதில் ஷிக்ஷா என்றால் எழுத்து, ஒலி மற்றும் ஜோதிஷம் என்றால் கணிதம், எண் மிக முக்கியமானவை. பிரபஞ்ச ரகசியங்களை எண்ணின் மூலமாகவும் இறை தத்துவங்களை எழுத்தின் மூலம் மந்திரமாகவும் உணர முடியும் என்பதால் இவை ஞானக் கண்கள் எனப்படுகின்றன. அறிவுக்கண் டிவைன் விஷன்.
சனாதன தர்மத்தின்படி கற்றவன் மட்டுமே உண்மையை தரிசிக்கிறான். வித்யா விஹீனக பசுகு என்ற பழமொழி கல்வி இல்லாதவன் உலகை பகுத்துணர முடியாமல் இருட்டில் இருப்பவன் என்பதை உணர்த்துகிறது. வள்ளுவர் இதையே கண்ணென்ப என்கிறார். தர்க்கம் மற்றும் வியாகரணம். எண் என்பது தர்க்கரீதியான சிந்தனையையும், எழுத்து என்பது தெளிவான கருத்து பரிமாற்றத்தையும் குறிக்கும். ஒரு மனிதன் சமூகத்தில் சிறந்து விளங்கவும் தர்மத்தை காக்கவும் இரண்டு திறன்களும் கண்கள் என சமமாக தேவை என்பதை இரு நூல்களும் வலியுறுத்துகின்றன. குறள் 393. கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். விளக்கம். அறிவை வழங்கும் நூல்களைக் கற்றவர்களே உண்மையில் கண்களுடையவர்கள் என்று கூறத் தகுதியானவர்கள். கற்காதவர்களோ முகத்தில் 2 கண்களை பெற்றிருந்தாலும் அவை பார்ப்பதற்கு கண்கள் போல தெரியுமே தவிர உண்மையில் அவை 2 புண்கள் என்றே கருதப்படும். மகாபாரதம். நாஸ்தி வித்யா சமம் சக்ஷு, நாஸ்தி சத்ய சமம் தபஹா, நாஸ்தி ராக சமம் துக்கம், நாஸ்தி தியாக சமம் சுகம். விளக்கம். கல்விக்கு நிகரான கண் வேறு எதுவும் இல்லை. புறக்கண்கள் உலகப் பொருட்களை மட்டுமே காட்டும். ஆனால் கல்வி எனும் ஞானக்கண் மட்டுமே ஒருவனுக்கு தர்மம், அதர்மம் மற்றும் வாழ்வின் நிலையாமையை பிரித்து காட்டும். கல்வியற்றவன் கண்களை கொண்டிருந்தாலும் அவன் அகத்தெளிவு இல்லாதவன் என்பதால் குருடனாகவே கருதப்படுகிறான். மனுஸ்மிருதி. சக்ஷுஷா பூர்தபூர்வம் ஹி திருஷ்ட்வா தர்மேன சைவஹி ஞானசக்ஷுர் மனுஷ்யானாம் தர்மசார விநிர்ணயம். விளக்கம். உண்மையான கண் ஞானசக்ஷு, அறிவுக்கண் ஆகும். இதுவே தர்மத்தின் சாரத்தை நிர்ணயிக்க உதவுகிறது. வெறும் மாமிசக் கண்களை மட்டும் கொண்டு நூலறிவின் மூலம் ஞானத்தை பெறாதவன் உயிருள்ளவனாக தோன்றினாலும் அவன் அறிவற்றவன். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் வேதங்களை பயிலாவிடில் அவன் சூத்திரன் என்றே அழைக்கப்படுகிறான். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 393 உள்ள கல்லாதவர் முகத்தில் இருப்பது புண் என்ற கடுமையான ஒப்பீடு சனாதன தர்மத்தின் பின்வரும் தத்துவங்களுடன் இணைகிறது. ஞானசக்ஷு, அறிவுக்கண். சனாதன தர்மத்தில் இறைவன் முக்கண்ணன் என்று அழைக்கப்படுவது அவருக்கு நெற்றியில் ஒரு ஞானக்கண் இருப்பதால்தான். அதுபோல மனிதன் தன் 2 கண்களால் உலகை பார்த்தாலும் கல்வியால் பெறும் 3வது கண்ணே அவனை மேன்மைப்படுத்தும். வள்ளுவர் கற்றவர்களை மட்டுமே கண்ணுடையர் என்பது இதனால்தான். வித்யா விஹீனக பசுகு. கல்வியற்றவன் விலங்கு. ஒரு பிரபலமான சமஸ்கிருத ஸ்லோகம் கல்வியில்லாதவன் வாலும் கொம்பும் இல்லாத விலங்கு என்கிறது. விலங்குகளுக்கு கண்கள் உண்டு, ஆனால் பகுத்தறிவு இல்லை. அதுபோல கல்வி கற்காதவன் முகத்தில் இருப்பது வெறும் உறுப்புகளே தவிர அவை அறிவை புகட்டும் கண்களல்ல. அறியாமை எனும் இருள். உபநிடதங்கள் தமசோ மா ஜோதிர்கமய என்கின்றன. கல்வி கற்றவன் ஒளியை பெற்றவன், அதாவது கண்ணுடையவன். கல்லாதவன் இருளில் இருப்பவன். இருளில் இருப்பவனுக்கு கண்கள் இருந்தும் பயனில்லை என்பதால் வள்ளுவர் அதை புண் என்று சாடுகிறார். குறள் 394. உவப்பத் தலை கூடி உள்ள பெரிதல் அனைத்தே புலவர் தொழில். விளக்கம். அறிஞர்களை சந்திக்கும்போது மகிழ்ச்சி பொங்கும் வகையில் உரையாடுவதும், அவரிடமிருந்து பிரியும்போது இனி இவரை எப்போது காண்போம் என்று உள்ளம் ஏங்கும் வகையில் பிரிவதும் அறிவில் சிறந்தவர்களின் இயல்பாகும். மகாபாரதம். சத்பிர் ஏவ சக ஆசீத சத்பிர் குர்வீத சங்கதிம் சத்பிர் விவாதம் மைத்ரிம் ச நாசத்பிஹி கிஞ்சிதாச்சரேத். விளக்கம். நல்லோர்களுடனும் அறிஞர்களுடனும் மட்டுமே உறவு கொள்ள வேண்டும். அவர்களுடன் மட்டுமே வாதிடவோ நட்பு கொள்ளவோ வேண்டும். அறிஞர்களின் சந்திப்பு மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். அத்தகைய உயர்ந்த ஆத்மாக்களின் பிரிவானது மீண்டும் அவர்களை சந்திக்க தூண்டும் ஒரு வேட்கையை உண்டாக்கும் என்கிறது விதுர நீதியும் மகாபாரதமும். மனுஸ்மிருதி. அபிவாதனசீலஸ்ய நித்யம் விருத்தோபசேவினாஹா சத்வாரி தஸ்ய வர்தந்தே ஆயுர்வித்யா யசோபலம். விளக்கம். அறிவில் சிறந்த பெரியவர்களை வணங்கி அவர்களுடன் கூடி வாழ்பவனுக்கு ஆயுள், கல்வி, புகழ், வலிமை ஆகிய 4ம் வளரும். இத்தகைய பயனுள்ள சந்திப்புகள் ஒருவனுக்கு பேரின்பத்தை தருவதால் அவர்களை பிரியும்போது மீண்டும் அந்த ஞானத்தை பெறமாட்டோமா என்ற ஏக்கம், உள்ள பிரிதல் இயல்பாகவே தோன்றும் என்கிறது விதுரநீதி. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது?
திருக்குறள் 394 உள்ள உவப்பக் கூடுதல் உள்ள பிரிதல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் சத்சங்கம் என்ற தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகிறது. சத்சங்கம். சனாதன தர்மத்தில் சத்சங்கம் என்பது இறைவனை அடைவதற்கான எளிய வழியாக கருதப்படுகிறது. சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம் என்று ஆதிசங்கரர் கூறுவது போல, அறிஞர்களுடன் கூடும்போது உலகியல் துன்பங்கள் மறைந்து மகிழ்ச்சி, உவகை உண்டாகிறது. ஞானப்பகிர்வு. அறிஞர்கள் கூடும்போது அங்கு பொறாமை இருக்காது, மாறாக புதிய உண்மைகளை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கும். இதுவே வள்ளுவர் கூறும் உவப்பத்தலை கூடுதல். வேதாந்த விவாதம். உபநிடதங்கள் மற்றும் புராணங்களில் ரிஷிகள் ஒன்று கூடி விவாதிப்பதை காணலாம். அந்த உரையாடல் முடிந்தபின் அந்த ஞானத்தின் சுவையை நினைத்து மீண்டும் கூட விரும்புவதையே வள்ளுவர் உள்ள பிரிதல் என்று நுட்பமாக குறிப்பிடுகிறார். குறள் 395. உடையார்முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். விளக்கம். செல்வம் உடையவர் முன் ஏழைகள் பணிந்து நிற்பது போல அறிவுடைய ஆசிரியர் முன் பணிந்து நின்று கற்றவர்களே உயர்ந்தவர்கள். மானம் கருதி அப்படி பணிந்து கற்காதவர்கள் வாழ்நாள் முழுவதும் அறிவில் தாழ்ந்தவர்களாகவே, அதாவது கடையர், இருப்பார்கள். மகாபாரதம். சுஸ்ருட்சயா ஞானம் அவாப்னுவந்தி ந சாப்யப்யசனேன வினா ஞானம் பிரகாசத்தே. விளக்கம். குருவுக்கு பணிவிடை செய்தும் பணிந்து நின்றும் மட்டுமே ஒருவன் மெய்ஞானத்தை பெற முடியும். தான் என்ற அகந்தையை விட்டு பணிபவனுக்கே கல்வி வசப்படும். பணிவென்றி பெறுவது கல்வி அல்ல, அது வெறும் தகவல் மட்டுமே. பணிந்து கற்றவனே உண்மையில் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவனாக கருதப்படுவான். மனுஸ்மிருதி. யதா கனன் கணித்ரேன நரோ வாரிய அதிகச்சதி ததா குருகதாம் வித்யாம் சுஸ்ருஷுஹு அதிகச்சதி. விளக்கம். ஒருவன் மண்வெட்டியால் பூமியை தோண்டி எப்படி நீரை பெறுகிறானோ அதுபோல ஒரு மாணவன் தன் குருவுக்கு பணிவிடை செய்தும் பணிந்து நின்றும் அவர் உள்ளத்தில் இருக்கும் கல்வியை தோண்டி பெற வேண்டும். ஏக்கற்றும், அதாவது ஆவலோடு பணிந்து கற்கும் இந்த தன்மையே ஒருவனை மேன்மைப்படுத்தும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 395 உள்ள பணிந்து கற்றல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் குருகுல கல்வி முறையோடு பின்வருமாறு இணைகிறது. வினயமே கல்வி, அதாவது ஹியூமிலிட்டி இஸ் எஜுகேஷன் என்பது சனாதன தர்மத்தின் அடிப்படை. கல்வி கற்கத் தொடங்கும் முன்பே ஒருவன் பணிவை கடைபிடிக்க வேண்டும். வள்ளுவர் இல்லார்போல் ஏக்கற்றும் என்று கூறுவது அறிவின் முன் அகந்தையை விட வேண்டும் என்பதை குறிக்கிறது. பிரணிபாதம், அதாவது பிரணிபாத. பகவத்கீதையில் 4:34 கிருஷ்ணர் தத் வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா என்கிறார். அதாவது பணிந்து வணங்குதல், சேவை செய்தல் மற்றும் வினா கேட்டல் மூலம் ஞானத்தை பெறு என்கிறான். இது வள்ளுவரின் கற்றார் என்ற சொல்லுக்கு சரியான விளக்கமாகும். கடையரே கல்லாதவர். சனாதன தர்மத்தில் அவித்யா என்பது அறியாமை, இருளாக கருதப்படுகிறது. கற்றுக்கொள்ள தயங்குபவன் அல்லது பணிவின்மையால் கற்காதவன் அந்த இருளிலேயே தங்குவதால் அவன் கடையன் எனப்படுகிறான். பிறப்பால் எவரும் உயர்ந்தவர் அல்ல, கற்றறிந்த பணிவே ஒருவனை உயர்ந்தவன் ஆக்குகிறது. குறள் 396. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. விளக்கம். மணற்பாங்கான இடத்தில் உள்ள கிணற்றை தோண்டத் தோண்ட எப்படி நீர் சுரக்குமோ அதுபோல மனிதர்கள் நூல்களை கற்க கற்க அவர்களின் அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும். முயற்சி செய்ய செய்யவே அறிவு பெருகும் என்பது இதன் பொருள். மகாபாரதம். ஆச்சார்யாத் பாதமாதேத பாதம் சிஷ்யः ஸ்வமேதயா பாதம் ச பிரம்மச்சாரிப்யः பாதம் காலக்கிரமேணச்ச. விளக்கம். ஒரு மாணவன் தனது அறிவில் கால் பகுதியை ஆசிரியரிடமிருந்தும் கால் பகுதியை தனது சுய சிந்தனையாலும், அதாவது தோண்டுதல், கால் பகுதியை சக மாணவர்களிடமிருந்தும் மீதி கால் பகுதியை காலப்போக்கில் அனுபவத்தாலும் பெறுகிறான். சுய சிந்தனை மற்றும் இடைவிடாத முயற்சி மூலமே அறிவின் ஆழத்தை எட்ட முடியும் என்கிறது மகாபாரதம். மனுஸ்மிருதி. யதா கனன் கணித்ரேன நரோ வாரிய அதிகச்சதி ததா குருகதாம் வித்யாம்
சுஷ்ருஷுரதி கச்சதி. விளக்கம்: ஒருவன் மண்வெட்டியைக் கொண்டு பூமியை தோண்டத் தோண்ட எப்படி மறைந்திருக்கும் நீரை அடைகிறானோ அதுபோல ஒரு மாணவன் ஆசிரியரை பணிந்து விடாமுயற்சியுடன் கல்வி கற்கும்போது அவனுக்குள் அறிவு சுரக்கிறது. வள்ளுவர் பயன்படுத்திய அதே தோண்டுதல் எனும் உவமை இங்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 396 உள்ள மணற்கேணி உவமை சனாதன தர்மத்தின் கல்வி தத்துவத்தோடு பின்வருமாறு இணைகிறது. அறிவு என்பது உள்ளார்ந்தது. சனாதன தர்மத்தின்படி அறிவு என்பது வெளியிலிருந்து திணிக்கப்படுவதல்ல, அது ஒருவனுக்குள்ளேயே இருக்கிறது. அறியாமை எனும் மணலை தோண்டி எடுக்கும்போது உள்ளிருக்கும் ஞான கங்கை சுரக்கும். வள்ளுவர் கற்றனை தூரும் என்பதும் இந்த உட்பொருளை கொண்டதுதான். அபியாசம், விடாமுயற்சி. பகவத்கீதையில் அபியாசேனது கௌந்தேய என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அதாவது பயிற்சியாலும் முயற்சியாலுமே எதையும் அடைய முடியும். கிணற்றை தோண்டுவது போன்ற கடுமையான உழைப்பு இருந்தால் மட்டுமே அறிவை பெற முடியும் என்பதை இரு நூல்களும் வலியுறுத்துகின்றன. முடிவில்லாத தேடல். மணற்கேணியில் நீர் சுரப்பதற்கு எல்லையில்லை. அதுபோல ஒருவன் எவ்வளவு கற்கிறானோ அவ்வளவு அறிவு விரிவடையும். சனாதன தர்மத்தில் வேதங்கள் அனந்தா வை வேதாக என்று போற்றப்படுகின்றன. கற்கும் அளவு பெருக பெருக ஒருவன் முழுமையை நோக்கி நகர்கிறான். குறள் 397. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாம்துணையும் கல்லாதவாறு. விளக்கம்: கற்றவனுக்கு எந்த நாடும் சொந்த நாடாகும், எந்த ஊரும் சொந்த ஊராகும். அவன் எங்கு சென்றாலும் அங்கிருப்பவர்கள் அவனை தங்கள் உறவாக ஏற்றுக்கொள்வார்கள். நிலைமை இவ்வளவு எளிதாக இருக்க ஒருவன் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏனோ? மகாபாரதம். வித்வத்வம் ச நிருபத்வம் ச நைவ துல்லியம் கதாசன. ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா வித்வான் சர்வத்ர பூஜ்யதே. விளக்கம்: கல்வியறிவும் அரச பதவியும் ஒருபோதும் சமமாகாது. ஒரு அரசன் அவனுடைய நாட்டில் மட்டுமே மதிக்கப்படுவான். ஆனால் கற்றறிந்த அறிஞன் சென்ற இடமெல்லாம் உலகம் முழுவதும் மதிக்கப்படுவான். நாடே அவனுக்கு பணியும்போது கற்றவனுக்கு அந்நிய நாடு என்று ஒன்று கிடையாது என்கிறது சனாதன தர்மம். மனுஸ்மிருதி. ஏதத் தேச பிரசூதஸ்ய சகாசாத் அக்ரஜன்மனக ஸ்வம் ஸ்வம் சரித்திரம் சிக்ஷேரன் பிருத்திவ்யாம் சர்வமானவாக. விளக்கம்: இந்த தேசத்தில், அதாவது பாரதத்தில் பிறந்து கல்வி கற்ற அறிஞர்களிடம் உலகத்திலுள்ள அனைத்து மனிதர்களும் வந்து தத்தமது நடத்தைகளை கற்றுக்கொள்வார்கள். அதாவது கற்றவன் ஓரிடத்தில் இருந்தாலும் உலகம் அவனை தேடி வரும். அவன் எங்கு சென்றாலும் அந்த உலகம் அவனுடையதாகும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 397 உள்ள எல்லா நாடும் தன்னாடு என்ற உலகளாவிய பார்வை சனாதன தர்மத்தின் முக்கிய கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகிறது. வசுதைவ குடும்பகம், உலகமே ஒரு குடும்பம் என்பது சனாதன தர்மத்தின் வேர். கல்வி கற்றவன் குறுகிய வட்டத்திற்குள் நிற்காமல் அறிவின் மூலம் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்ப்பான். வள்ளுவர் யாதானும் நாடாமால் என்று கூறுவது இந்த உலகளாவிய ஒருமைப்பாட்டையே. அறிவே கடவுச்சீட்டு. சனாதன தர்மத்தில் ஒரு ரிஷி அல்லது பண்டிதர் காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரை எங்கு சென்றாலும் மக்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வார்கள். மொழி, இனம் தாண்டி அறிஞர்களுக்கு கிடைக்கும் இந்த மரியாதையைத்தான் ஊராமால் நாடாமால் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அறியாமையே விலங்கு. சாகும் வரை கற்காமல் இருப்பவன் தன்னை ஒரு சிறிய எல்லைக்குள், அதாவது கிணற்று தவளையாக சுருக்கிக் கொள்கிறான். சனாதன தர்மம் கல்வியை முக்தி, விடுதலை என்கிறது. எல்லையற்ற அறிவை பெற்று சுதந்திரமாக உலகை வலம் வருவதே ஒரு மனிதனின் வெற்றி என்பதை இரு நூல்களும் வலியுறுத்துகின்றன. குறள் 398. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு புடைத்து. விளக்கம்: ஒருவன் ஒரு பிறவியில் கற்கும் நல்ல கல்வியானது அவனுக்கு தொடர்ந்து வரும் 7 பிறவிகளிலும், அதாவது எல்லா பிறவிகளிலும் பாதுகாப்பாக நின்று உதவும் வலிமை கொண்டது. செல்வம் அழியலாம், ஆனால் கல்வி எனும் அறிவு ஆன்மாவுடன் தங்கிவிடும். பகவத்கீதை. தத்ர தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேஹிகம் யததே ச ததோ பூயः சம்சித்தௌ குருநந்தன. விளக்கம்: ஒருவன் முந்தைய பிறவியில் பெற்ற அந்த புத்தி அல்லது அறிவின் தொடர்பை, அதாவது புத்தி சம்யோகத்தை அடுத்த பிறவியிலும் தானாகவே பெறுகிறான்.
அதன் மூலம் அவன் விட்ட இடத்திலிருந்தே தனது அறிவை தொடர்ந்து வளர்த்து கொள்ள முடிகிறது. அதாவது முன்வினை பயனாக கல்வி ஒருவனுக்கு பாதுகாப்பாக தொடர்கிறது. மனுஸ்மிருதி. நாமூத்ரஹி சகாயார்த்தம் பிதா மாதாச்ச திஷ்டதஹ ந புத்திரதாராம் ந ஞாதி தர்மஸ்திஷ்டதி கேவலஹ. விளக்கம். மறு உலகிற்கு, அதாவது அடுத்த பிறவிக்கு உன்னுடன் தந்தையோ தாயோ பிள்ளைகளோ உறவினர்களோ வரமாட்டார்கள். ஒருவன் செய்த தர்மமும் அந்த தர்மத்தை புரிய அவனுக்கு உதவிய கல்வியும் மட்டுமே ஆன்மாவை பின்தொடர்ந்து வந்து துணை நிற்கும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 398 உள்ள எழுமை 7 பிறவிகள் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வாசனா மற்றும் புனர்ஜன்மம் கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகிறது. சூட்சும சரீரம். சனாதன தர்மத்தின்படி உடல் அழிந்தாலும் மனம், புத்தி மற்றும் அகங்காரம் அடங்கிய சூட்சும சரீரம் அழிவதில்லை. ஒருவன் கற்ற கல்வியின் சாரம், அதாவது வாசனைகள், இந்த சூட்சும சரீரத்தில் பதிந்து அடுத்த பிறவிக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. இதையே வள்ளுவர் ஏமாப்பு, அதாவது பாதுகாப்பு அல்லது துணை என்கிறார். 7 பிறவி. 7 பிறவி என்பது சனாதன தர்மத்தில் கூறப்படும் 7 வகை பிறப்புகள், அதாவது தேவர், மனிதர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் போன்றவற்றை குறிக்கும். எந்த பிறவி எடுத்தாலும் முந்தைய பிறவியின் அறிவுத்திறன் அவனது இயல்பாக வெளிப்படும். அழியாத செல்வம். உலகியல் சொத்துக்கள் ஸ்தூல, அதாவது உடல் சார்ந்தவை, அதனால் அவை இப்பிறவியிலேயே தங்கிவிடும். ஆனால் கல்வி ஆன்மா சார்ந்தது. வித்யாதனம் சர்வதன பிரதானம் என்ற வடமொழி ஆப்த வாக்கியம் அதன் காலத்தை கடந்த தன்மையையே போற்றுகிறது. குறள் 399. தாமின் பொருவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். விளக்கம். தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியால் உலகம் இன்பமடைவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர்கள் மேலும் மேலும் கற்க விரும்புவார்கள். அறிவின் பயன் பிறருக்கு பயன்படும்போது ஏற்படும் மகிழ்ச்சியே அவர்களைத் தொடர்ந்து கற்கத் தூண்டுகிறது. மகாபாரதம். வித்யாதானம் விசிஷ்யதே சர்வதானாத் மகாதானம் வித்யாதானம் ததः பரம். விளக்கம். அனைத்து தானங்களிலும் கல்வி தானமே மிக சிறந்தது. தான் பெற்ற அறிவை உலகிற்கு வழங்குவதால் கிடைக்கும் ஆத்ம திருப்திக்கு ஈடு இணை ஏதுமில்லை. பிறர் அறியாமையிலிருந்து விடுபடுவதைக் கண்டு மகிழ்வதே ஒரு ஞானியின் லக்ஷணம் என்கிறது மகாபாரதம். பகவத்கீதை. சக்தாः கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்சஸ் ததா சக்தः சிகீர்ஷுர் லோக சங்கிரகம். விளக்கம். அறிவற்றவர்கள் சுயநலத்திற்காக செயல்படுவது போல அறிஞர்கள் உலக நன்மையைக் கருதி லோக சங்கிரகம் செயல்பட வேண்டும். மற்றவர்கள் நல் வழிபடுவதைக் கண்டு மகிழும் அந்த பண்பே ஒருவனை பண்டிதன் ஆக்குகிறது. வள்ளுவர் கூறும் காமுறுவர் என்ற சொல் இந்த தார்மீக கடமையை மகிழ்ச்சியுடன் செய்வதை குறிக்கிறது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 399 உள்ள பிறர் இன்பம் கண்டு மகிழ்தல் என்ற உயர்ந்த பண்பு சனாதன தர்மத்தின் வாழ்வியல் மூல்யங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. முதிதா. யோக சாஸ்திரத்தில் முதிதா என்பது மற்றவர்களின் வெற்றியைக் கண்டு அல்லது மற்றவர்கள் நன்மை அடைவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவதை குறிக்கும். கற்றறிந்த அறிஞர்கள் தான் கற்ற கல்வியால் உலகம் அறிவொளி பெறுவதைக் கண்டு இந்த முதிதா எனும் தெய்வீக நிலையை அடைகிறார்கள். ரிஷி யக்யம். சனாதன தர்மத்தில் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய 5 பெரும் கடமைகளில் ஒன்று பிரம்ம யக்யம் அல்லது ரிஷி யக்யம். இதன் பொருள் தான் கற்ற கல்வியை தொடர்ந்து கற்பதும் அதை பிறருக்கு கற்பிப்பதும் ஆகும். இது உலகிற்கு கல்வி எனும் இன்பம் தருவதால் இதை அறிஞர்கள் ஒரு தவமாக செய்கிறார்கள். பரோபகாரம். பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம். இந்த உடல் பிறருக்கு உதவுவதற்காகவே. தான் பெற்ற அறிவை தனக்குள் பூட்டி வைக்காமல் அது உலகிற்கு பயன்படுவதைக் கண்டு உவகை கொள்வது சனாதன தர்மம் போதிக்கும் சுயநலமற்ற சேவா மனப்பான்மையின் வெளிப்பாடாகும். குறள் 400. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. விளக்கம். ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் என்பது அவன் கற்ற கல்வியே ஆகும். மற்ற பொன் பொருள் போன்ற செல்வங்கள் அனைத்தும் நிலைத்தன்மை இல்லாதவை.
அவை உண்மையான செல்வங்களாக கருதப்பட மாட்டா. மகாபாரதம். நா சோர்ய ஹாரியம் ந ச ராஜஹாரியம் ந பிராத்ருபாஜ்யம் ந ச பாரகாரி வ்யயே கிருதே வர்ததே ஏவ நித்யம் வித்யாதனம் சர்வதன பிரதானம். விளக்கம். கல்வி எனும் செல்வத்தை திருடர்களால் திருட முடியாது. நா சோர்ய ஹாரியம் அரசனால் பறிக்க முடியாது. சகோதரர்களால் பாகப்பிரிவினை செய்ய முடியாது. சுமப்பதற்கும் அது பாரமானது அல்ல. செலவு செய்ய செய்ய அது வளர்ந்து கொண்டே இருக்கும். எனவே அனைத்து செல்வங்களிலும் கல்விச் செல்வனே முதன்மையானது. இது வள்ளுவரின் கேடில் விழு செல்வம் என்ற கருத்துக்கு முழுமையான விளக்கமாக அமைகிறது. மனுஸ்மிருதி அத்தியாயம் 4 மற்றும் பாகவதத்தில் செல்வம் என்பது இன்று இருக்கும் நாளை மறைந்துவிடும் என்று அனித்தியம் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஒருவன் கற்ற வித்யை அவனது புத்தியில் கலந்து அவனது ஆன்மீக உயர்வுக்கு வித்தாக அமையும் என்று கூறப்படுகிறது. பிரளய காலத்திலும் அழியாதது ஒருவன் பெற்ற ஞானம் மட்டுமே. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 400 கல்வியே நிலையான செல்வம் என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் அடிப்படை விழுமியங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. நித்திய மற்றும் அனித்திய வஸ்து விவேகம். சனாதன தர்மம் உலகப் பொருட்களை அனித்தியம் என்றும் அறிவை ஞானத்தை நித்தியம் என்றும் பிரிக்கிறது. வள்ளுவர் கல்வியை கேடில் என்ற அழிவில்லாத செல்வம் என்று கூறுவது அது காலத்தையும் மரணத்தையும் கடந்து ஆன்மாவுடன் நிற்கும் எனும் வேதாந்த உண்மையையே. சரஸ்வதி கடாட்சம் வர்சஸ் லக்ஷ்மி கடாட்சம். செல்வம் எனும் லக்ஷ்மி சஞ்சலமானது, ஓரிடத்தில் நிற்காது. ஆனால் கல்வி எனும் சரஸ்வதி ஒருவனை ஒருபோதும் கைவிடாது. சனாதன தர்மத்தின்படி வித்யையே ஒருவனை அமிர்தத்துவத்துக்கு அழைத்துச் செல்லும். அபரித செல்வம். மற்ற செல்வங்களை பயன்படுத்தினால் குறையும். ஆனால் கல்வி ஒன்றே மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க பெருகும் அதிசய செல்வம். மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவர் மற்ற செல்வங்களை நிராகரிப்பது அவற்றின் நிலையாமையை உணர்த்தி ஒருவனை நிலையான ஞானத்தின் பக்கம் திருப்புவதற்காகவே.